மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 68. சத்யா பேசிய வார்த்தைகளை கேட்டு வேதனையோடு அவளை பார்த்து கொண்டிருந்தான் நவநீதன். அக்கா விடுங்க என்று நித்யா அவள் அருகில் வந்து சமாதானம் செய்ய முயற்சித்தாள். இரு நித்யா, நான் அவன்கிட்ட பேசணும் என்றவள் நவநீதனை பார்த்து கேட்டாள். உனக்கு நம்ம நிலைமை, குடும்ப சூழ்நிலை எதுவுமே தெரியாதா? நீ கை நிறைய சம்பாதிச்சா நீ பெரிய ஆளா? அவர் தான் சொல்றாருல்ல, கிரியோட லைஃப் செட்டில் ஆகிற வரைக்கும் எல்லாரும் அடங்கி இதே வீட்டில் தான் இருக்கணும்னு. அதுக்குள்ள உனக்கு என்னடா அவசரம்? அவள் லவ் பண்றான்னு சொன்னா உடனே நீயும் சரின்னு சொல்லுவியா? சரி, அப்படியே பிடிச்சிருந்தாலும் இப்படிதான் பிரச்சனையை பெருசாக்கி வைப்பியா? அது சரி, உங்க அண்ணன் மேல உனக்கு அக்கறை இருந்தா தானே? அண்ணி, இல்ல அண்ணி. பேசாத நவனிதா, எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை என்ன பண்ணுவன்னு கூட தெரியாது. அந்த பொண்ணு வந்து சொன்னா அவகிட்ட அப்பவே எடுத்து சொல்லியிருக்கணும். இல்லையா நந்து கிட்ட சொல்லி கண்டிக்க சொல்லியிருக்கணும். இது எதுவுமே இல்லைனா பிரியா எதுக்கு இருக்கா? உன் மனசு தப்பா இருந்திருக்கு. அதனால தானே பிரியா கிட்ட சொல்லல. அவ நந்துவை விரும்ப ஆரம்பிச்சப்போ முதல்ல உன்கிட்ட தானே வந்து சொன்னா. ஆனா உன்னால பிரியா கிட்ட சொல்ல முடியலல்ல. அப்போ நீ பண்றது தப்புன்னு உன் மனசுக்கு தெரிஞ்சிருக்கல்ல. தப்புன்னு தெரிஞ்சும் நீ பண்ணியிருக்கேனா உன்னை எப்படி மன்னிக்க முடியும்? யாரோ ஒருத்தர்கிட்ட என் புருஷனை அடி வாங்க வச்சுட்டல்லடா. அவள் குரல் உடைந்தது. உங்களுக்காக இன்னும் அவர் என்ன கஷ்டமெல்லாம் படணும்னு நினைக்கிறேன். உங்களுக்காகத்தானே அவரோட சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆனப்போ அவருக்கு 20 வயசு. இப்போ நீ இருக்கிற வயசை விட சின்னவர். நீ லீவு கிடைச்ச ஜாலியா வண்டி எடுத்துக்கிட்டு ஊர் சுத்தறியே. உன் அண்ணன் ஒரு நாளாச்சும் அப்படி சுத்தி பார்த்திருக்கியா? அதை எல்லாத்தையும் விடு. எனக்கு கல்யாணமான புதுசுல முழுசா 4 மணி நேரம் கூட தூங்க மாட்டாரு தெரியுமா? கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பாரு. நான் வந்ததுக்கு அப்புறமே இப்படின்னா, நான் இல்லாம உங்களை 3 வருஷம் வளர்த்தாரு. அப்போ எல்லாம் இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. அதை பத்தியெல்லாம் நீ யோசிக்கவே இல்லைல்ல. முதல்ல அவரோட குணம் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அவர் என்னைக்காச்சும் ஜாலியா இருந்து பார்த்துருக்கியா? ஆனா அதுதான் அவரோட குணம். உங்க எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஏதோ அந்த புண்ணியவான் என் அப்பா சாகரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் அவரா வாழ வச்சாரு. அன்னைக்கு தாண்டா அவரை பத்தி நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ கூட உங்களை எல்லாம் விட்டுட்டு போகணும்னு நான் நினைக்கலையேடா. அவராவே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தானே யோசிச்சேன். ஆனா இப்போ சொல்றேன்டா, உங்க எல்லாரையும் செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் நானே அவரை முதல்ல இங்கிருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன். நாங்க எங்கேயாச்சும் போய் தொலைக்கிறோம். உங்ககிட்ட இருந்ததெல்லாம் போதும். நீங்க உங்க இஷ்டம் போல இருந்துக்கோங்க. எங்களுக்கு நீங்க யாருமே வேண்டாம். சொல்லும் போதே அவள் குரல் உடைந்து அழுகை வெளிப்பட்டது. வேகமாக தங்கள் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். அவளின் அழுகை ஒலி அறையை தாண்டி வெளியில் மெல்லியதாக கேட்டது. முரளி அப்படியே கண்கள் மூடி அமர்ந்திருந்தான். மொத்தமாக உடைந்து போய்விட்டான் நவநீதன். அப்படியே மடங்கி அமர்ந்தவன் வெடித்து அழ ஆரம்பித்தான். நான் தப்பு பண்ணிட்டேன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன் என்று அழுகையினோடே சொன்னவன் அவன் கால்களை பிடித்து கெஞ்ச ஆரம்பித்தான். அண்ணா ப்ளீஸ் அண்ணா, ஐ எம் சாரி. சிறிது நேரம் அவன் அழுது கெஞ்சியும் முரளி கண்களை திறக்காமல் போகவே வேணு அவன் அருகில் வந்து கையை பிடித்து தூக்கினான். நவனிதா வா, அண்ணனுக்கு கோபம் இருக்கத்தானே செய்யும். கொஞ்ச நேரம் விடு, சரியாகிடும் என்றவன் அவனை இழுத்துக்கொண்டு அவன் அறைக்குள் சென்றான். பிரியா கோபமாக அறைக்குள் சென்றதும் அவள் பின்னாலேயே நந்துவும் சென்று விட்டான். கிரியும் அப்பொழுதே கடைக்கு கிளம்பி சென்று விட்டான். அன்று யசோதாவிற்கும் விடுமுறை என்பதால் பிள்ளைகளை அனுப்ப சொல்லி கேட்டிருந்தார். அதனால் காலையிலேயே வேணு அவர்களை யசோதாவின் வீட்டில் விட்டுவிட்டு வந்திருந்தான். மதியம் பிரியா யசோதாவை வீட்டிற்கு வர சொல்லியிருந்தாள். அப்பொழுது பிள்ளைகளையும் அழைத்து வருவதாக அவர் சொல்லியிருக்க, ஏனோ அவர்கள் மூவரும் வரவே இல்லை. பிரியா ஃபோன் செய்து அழைத்து வர வேண்டாம் என்று சொல்லியிருப்பாள் என்று எண்ணிக்கொண்டாள் நித்யா. இப்படி ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகள் வீட்டிற்கு வர வேண்டாம் என்றுதான் தோன்றியது அவளுக்கும். நல்ல வேளை, நடந்த பிரச்சனையை அவர்கள் நேரில் காணவில்லை என்று நிம்மதி கொண்டாள். மெதுவாக முரளியின் அருகில் சென்றவள் மாமா என்றாள். அவனோ விழிகளை திறக்கவே இல்லை. வேதனையோடு சிறிது நேரம் அவன் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவளாக அவனிடம் பேசத் தொடங்கினாள். இப்போ என்ன மாமா உங்களுக்கு பிரச்சனை? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? 17 வயசுல அப்பா அம்மாவை இழந்துட்டு 4 தம்பிங்களை வச்சுக்கிட்டு நின்னீங்களே, அதை விட இது பெரிய கஷ்டமா? நீங்க எப்போ இருந்து மாமா இப்படி பிரச்சனையை பார்த்து வருத்தப்பட்டு உட்கார ஆரம்பிச்சிங்க? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்து சரி பண்ணாதானே முயற்சி பண்ணுவீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? எல்லாத்தையும் முதல்ல மனசுல இருந்து தூக்கி போடுங்க மாமா. அடுத்து என்ன பண்ணணும் அதை பத்தி மட்டும் யோசிங்க. கொழுந்தனாரோட வேலைக்கு என்ன பண்ணணும் அதை பாருங்க. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை அது மட்டும்தான். விழிகளை திறந்து நித்யாவை பார்த்தான் முரளி. அமைதியாக எழுந்து கொண்டவன், இனி அவனவன் பிரச்சனையை அவனவனே பார்த்துக்கிட்டும், நான் எதிலையும் தலையிட மாட்டேன் என்று நகர்ந்தவனின் கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள். இது சரியில்லை மாமா. எது சரியில்லை? திரும்பி கோபமாக அவளை கேட்டான்.
அவன் கோபம் கண்டு மனதிற்குள் பயம் எழுந்தாலும் அதனை வெளியில் காட்டாத அவனிடம் பேசத் தொடங்கினாள். இப்படி பாதியிலேயே எங்களை எல்லாம் கைவிடுறது சரியில்லை. ஏன், நீங்கெல்லாம் சம்பாதிக்கலையா? உங்களுக்கெல்லாம் வயசாகலையா? நீங்களே யோசிச்சு யார் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இனி என்கிட்ட யாரும் எதுக்கும் வர வேண்டாம். இது தப்பு. நீங்க கொடுத்த வாக்க மீறாதீங்க. நான் யாருக்கு என்ன வாக்கு கொடுத்தேன்? என்ன கல்யாணம் பேச வரும்போது என்ன சொன்னீங்க? நீங்களும் அக்காவும் சொல்ற வார்த்தையை கேட்டுதான் நடக்கணும்னு சொன்னீங்கல்ல. இப்போ எல்லாத்தையும் மீறினா என்ன பண்றது? ஏன், உங்களுக்கு எதுக்கு இந்த கஷ்டம் எல்லாம்? போதும் போதும். எல்லாரும் உங்க இஷ்டத்துக்கு சுதந்திரமா இருங்க. என்ன விட்டுடுங்க. இல்ல, என்கிட்ட இன்னும் மிச்சம் இருக்கிறது இந்த உயிர் தான். அதையும் வேணும்னா சொல்லுங்க, கொடுத்து தொலைக்கிறேன். அவள் மனதில் வலி தைத்தது. உங்க எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு கடைசியிலே எனக்கு மிஞ்சினது அவமானம்தான். நாளைக்கு ஜெகநாதன் என்ன நேர்ல பார்த்தா அவர் முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? அவங்க தொழிலும் எங்க தொழிலும் ஒரே லைன்ல இருக்கு. அடிக்கடி நாங்க சந்திச்சுக்க வேண்டியதா இருக்கும். நான் எப்படி அவரை ஃபேஸ் பண்ணுவேன்? அவர் முன்னாடி நான் தலை குனிஞ்சுதான் நிக்கணும். போச்சு இல்ல, இத்தனை வருஷம் நான் கட்டி காப்பாத்தி வச்சிருந்த மரியாதையெல்லாம் போச்சு இல்ல. காசு பணம் இல்லைன்னாலும் முரளி அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கும். அது இல்லாம போச்சு இல்ல. எங்க தப்பு பண்ணேன்? எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தானே வளர்த்தேன். அன்னைக்கு கிரியோட பிரின்சிபால் என்னை தப்பா பேசினப்ப கூட வலிக்கலையே. என் தம்பி தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நம்பி திமிரா அவனை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நவநீதன் என்னோட நம்பிக்கை மொத்தத்தையும் குழி தோண்டி பதிச்சிட்டானே. நான் என்ன செய்ய முடியும் என்றவன் கோபமாக அறைக்குள் சென்று விட்டான். முரளி பேசியதை எல்லாம் இழுத்து பிடித்த தைரியத்தோடு நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள் நித்யா. அவள் கால்கள் அவன் கோபத்தை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டுதான் இருந்தன. ஆனாலும் சமாளித்து நின்று கொண்டிருந்தாள். இப்போது மெல்ல ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டாள். அதற்குள் வேணு நவநீதனின் அறையிலிருந்து வெளியில் வந்தான். என்ன சொல்றான் அவன்? சமாதானம் பண்ணி வச்சிருக்கேன். நீ பண்ணது தப்பு. கொஞ்ச நாள் அண்ணனோட கோபம் குறையிற வரைக்கும் அமைதியா இரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாப்போம், நாம முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சமாதானப்படுத்தலாம். ஆமா, அண்ணன் ஏதோ சத்தம் போட்ட மாதிரி கேட்டுதே. உன்னை திட்டினாரா என்ன? அவர் அமைதியா இருந்தது எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்தது. அதான் அவர்கிட்ட பேசினேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே மனசுல இருந்த கோபத்தை கத்திட்டு போயிட்டாரு. இனி கொஞ்ச நேரம் கழிச்சு தானா சரியாகிடுவாரு. ஏதாச்சும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினாரா? மெல்லிய குரலில் நித்யாவின் கையை பிடித்து கேட்டான் வேணு. அவர் கோபத்துல பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாதுங்க. அதனாலதான் நான் யாரும் இல்லாதப்போ அவர்கிட்ட பேசினேன். அவர் பேசினதெல்லாம் என்னோட போயிடட்டும் என்றவளை மெச்சுதலாக பார்த்தான் வேணு. நான் போய் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரவா? இல்ல, அங்கேயே இருக்கட்டும். இப்போ வேண்டாம். இங்க யாரோட மனசும் சரியில்லை. நான் யசோதாம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஆமா, என்ன விஷயமா நந்துவும் பிரியாவும் பேசணும்னு சொன்னாங்க? யசோதா அம்மாவும் வரப்போறதா சொன்னாங்களே, என்னன்னு உனக்கு தெரியுமா? ஒரு நிமிடம் யோசனையோடு தன் கணவனை பார்த்தாள் நித்யா. அவங்க 2 பேர் முகத்திலையும் இருந்த சந்தோஷத்தை பார்த்து ஏதோ நல்ல விஷயம் சொல்ல போறாங்கன்னு ஆசையா இருந்தேன் என்றாள் வருத்தத்தோடு. இருக்கலாம் என்றான் அவன். கனத்த மனதோடு அவர்கள் அறையை நோக்கினர். எப்படி இதை சரி பண்றது? இருவரும் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டனர். இந்த சூழ்நிலையை அவர்கள் எப்படி சரி செய்தனர் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.